ரிஷபத்திற்கு 2ஆம் இடம் மிதுனம். மிதுனத்துக்கு 10ஆம் இடமான மீனத்தில் தான் புதன் இருக்கார். அப்போ 2ஆம் வீடு எனக்கு இந்த வாரம் பணம் வருமா? சில பேர் பணம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு வரலாம். அப்போ இந்த வாரம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுல இம்மீடியட்டாக கிடைக்காது. ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு அது 10ஆம் வீடு. அதே மாதிரி 3ஆம் இடம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது கடகராசி. அந்த கடகராசிக்கு 9ஆம் வீட்டில் தான் புதன் இருக்கார். அப்போ அது பாசிட்டிவ். இந்த 3, 9, 5, 7, 11 எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சுப விளைவு. அப்போ அது நடக்கும். ஏன்னா மாற்றம் என்பது ஒரு இயக்கம் தானே, மூவ் ஆகிறது தானே, அது நல்லா நடக்கும். அதே மாதிரி 4ஆம் பாவத்துக்கு தான் சொல்லிட்டேன், அது நல்லா இல்லை அப்படின்ட்டு. 5ஆம் பாவத்துக்கு குழந்தை, கலைகள், ஒரு மீடியா. 5ஆம் இடம் என்பது சந்தோஷம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு இன்றைக்கெல்லாம் சனி ஞாயிறான நிறைய நடக்குது. இந்த சந்தோஷம், உல்லாசம், சல்லாபம், மகிழ்ச்சி, சினிமா, ஒரு ஈவன் சூதாட்டம் கூட 5ல் இருக்குது. அப்போ இந்த 5ஆம் இடத்துக்கு புதன் 5ஆம் அதிபதியே ஆகி 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இருக்கிற சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரம் அந்த கேள்விக்கு நல்லா இருக்குது. இப்போ குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கலாம், விருப்பப்பட்டவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ பிரியப்படுறாங்க, லவ் அஃபேர்ஸ் இருக்காங்கன்னா 5, 11 தான் வேலை செய்யும். அதுக்கு நல்லா இருக்குது.